அம்மா வேலையை அம்மா செய்யறாங்க, அப்பா வேலையை அப்பா செய்யறாங்க, பையன் வேலையை பையன் செய்யணும், பையனோ பொண்ணும் மாத்தி செய்தா என்ன ஆகும்? நிறைய தொழில் முனைவோர்கள் அதிபர்களை விட்டுருவோம், ஏன்னா அவங்க பெரிய லெவல்ல கட்டமைப்பு வச்சிருக்கவங்க. தொழில் முனைவோர்கள் என்னன்னா, அவங்க தன்னுடைய லெவல்ல இருந்து 3 லெவல் கீழே இறங்கிதான் வேலை செய்யறாங்க. அவங்களே ஆர்டர் எடுப்பாங்க, அவங்களே இன்வாய்ஸ் போடுவாங்க, விட்டா அவங்களே போய் கஸ்டமர் சர்வீஸும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்யணும்? அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை சரியான கட்டமைப்பை கம்பெனியில உருவாக்குறது. நீங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நீங்க பார்த்திருக்கலாம், கிட்ட போய் நீங்க அவங்கள அனுபவிச்சு இன்டராக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்க எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவா இருக்காங்க. எதை செய்யணும்ன்றது இல்லை, எதை செய்யக்கூடாது. நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்யறதுக்கு இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இந்த ராமசாமி, இந்த குப்புசாமி தான் இந்த வேலையை செய்யணும். அதுக்கேற்ற ஒரு டீமை முதல்ல செட் பண்ணிடுவாங்க. டீமை செட் பண்றதுதான் முதல் வெற்றி. டெக்னாலஜி கொண்டு வந்துடலாம், அறிவு கொண்டு வந்துடலாம், அதெல்லாம் ஈஸியா கொண்டு வரலாம். ஆளை கொண்டு வரதானே கஷ்டம். நிறைய பேர் கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் அந்த ஆள், அந்த கரெக்டான ஆள் சொல்றீங்களா, அது கண்டுபிடிக்கிறது தானங்க கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், 140 கோடி பாப்புலேஷன், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம், எங்க போனாலும் ரோட்ல கூட்டமா தான் இருக்கு. அமெரிக்கா மாதிரியா இருக்கு நம்ம ரோட்லாம், எப்போ போனாலும் கூட்டமா தான் இருக்கு. ரோட்ல போய் 10 பேரை கேட்ச் பண்ணீங்கன்னா அதுல 8 பேர் 35 வயசு கீழே தான் இருக்காங்க இன்னைக்கு இந்தியால. இதே 10 பேரை போய் ஜப்பான்ல தொட்டோம்னா 70 வயசுக்கு மேல இருக்காங்க. அமெரிக்கால போய் 10 பேரை கேட்ச் பண்ணா அதுல 45 வயசுக்கு மேல தான் இருக்காங்க. யூரோப்ல போனா 60 வயசுக்கு மேல தான் இருக்காங்க. இந்தியால மட்டும்தான் ரோட்ல 10 பேர் கேட்ச் பண்ணா அதுல 7ல இருந்து 8 பேர் வந்து 35 வயசு கீழே இருக்காங்க. அப்படின்னா யங் பாப்புலேஷன் இல்லையா? இது பாசிட்டிவ். ஆக்சுவலா நான் போன தடவை சொன்னேன், இந்தியாவோட வயசு என்ன, யாராவது ஞாபகம் இருக்கா? இந்தியாவுக்கு ஒரு வயசு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட வயசு என்னன்னு தெரியுமா? சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு, அது சொல்லல. இந்தியாவோட வயசு என்னன்னா, ஆவரேஜ் இந்தியன் வயசு தான் இந்தியாவோட வயசு 28 வயசு இந்தியாவுக்கு. இந்த இடத்துலயே நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்தா யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. 35 வயசு கீழே தான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ இது வந்து நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒரு கணக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கும் போது எனக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டாரா? எனக்கு ஒரு ஏஓ, ஒரு பிஓ, ஒரு சிஓ, நான் அந்த மாதிரி தேடல, அந்த அணுகுமுறையில் நான் பார்க்கவே இல்லை. ஒரு காலத்துல வேலை செய்யறதுக்கு கொம்பு எடுத்து அடிப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முன்னாடி அடிச்சு வேலை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி நாலேஜ் எல்லாம் வந்தது, சொல்லி வேலை வாங்குவாங்க. இன்னைக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்து அவங்க செய்வாங்க. இந்த டெக்னிக்கை யார் பயன்படுத்தி இந்தியாவில் சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி பண்றாங்க.